ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது டபராவை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் சூடான பிறகு பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். அது வதக்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர மட்டும் வதக்கிட்டு கூட கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாத்தூள், தக்காளி, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கணும் 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு தயிர் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கின்னு கறி ஆட் பண்ணிக்கலாங்க. கறியை போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு தேவையான சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சைடில் அரிசியை வேக போட்டுடலாம். ஒரு அரை வேக்காடு ஆனோடனே எடுத்து இந்த மசாலாவில் போட்டு 4 பக்கமும் கிண்டி விட்டுடலாங்க. மட்டமாக வர மாரி வச்சுட்டு டம் போடுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அந்த டபராவை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா டம் போட்டு எடுத்த பிறகு பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.